ஹலோ ஹால் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ என்னோடய வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து அம்மா வீட்டில் இருக்கேன். ஸோ வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடேவோட விலாக் தான் பார்க்க போகிறோம். தேர்ஸ்டே காலையிலே வந்து நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். ஆக்சுவலாக வந்து தேர்ஸ்டே ஒரு 4:30 போல் வீட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா கொஞ்சம் அங்கே ஒர்க் இருந்ததுனால ஏர்லி மார்னிங்கே கிளம்பி போயிட்டேன். காலையில் ஏஞ்சதுலேருந்து தூக்கமே வரல. சரி நாளைக்கு ஃப்ரைடே வாச்சு இன்றைக்கி காலையிலே வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கிச்சன் தான் க்ளீன் பண்ணேன். கிச்சன் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுக்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து அம்மாவால் முடியல, அதனால் 1 வீக்காக க்ளீன் பண்ணல. நம்ம சமைக்கும்போது இந்த கொதிக்கிறப்ப செவுத்துல படும்ல, அது ஃபுல்லாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டீல் நாரை வச்சு பாத்திரம் தேய்க்கிற சோப்பு வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். தேய்ச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னே இருந்துச்சு. பட் வந்து எனக்கு வந்து இந்த எல்லோ கலர் கிச்சனில் இருக்கிறது ஒரு பளிச்சுனே இல்லை, ஒரு மாதிரி இருந்துச்சு. இதை முதல்ல மாற்றணும்னு பிளான் பண்ணினேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த இடத்துல வேறு கலரில் வந்து பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். கேஸோட பர்னர் எல்லாமே எடுத்து கழுவிட்டேன். கேஸ் பர்னர் கழுவும்போது இது பித்தளையில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கொஞ்சம் நேரம் புளியில் ஊற வச்சுட்டு அப்புறம் டூத் பேஸ்ட்டை வச்சு தேய்ச்சேன்னா அந்த சின்ன சின்ன ஹோல்ஸில் இருக்க அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துடும், நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ நான் அந்த மாதிரி வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவுனா ரொம்பவே பளிச்சுன்னு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கேஸும் கொஞ்சம் ஸ்பீடாக எரியும். அடப்பு ஏதாச்சும் இருந்தால் தான் எரியாது. ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பாத்திரம் கழுவுற வேலை இருந்துச்சு, அதையும் கழுவி வச்சுட்டேன். வெயில் வரும்போது வெளியில் எடுத்து போய் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி வந்து பாத்திரம் காஞ்சிச்சுன்னா திரும்ப எடுத்துகிட்டு வந்து இந்த ஷெல்ஃப்லேயே தான் வச்சுடுவோம். டைம் பார்த்திங்கன்னா இதுக்கே 5:30 ஆகிடுச்சு. சரின்னு வீடு எல்லாத்தையும் பெருக்கிட்டு காலையிலவே துடைச்சிட்டேன். எப்படியும் வந்து ஃப்ரைடேக்கு வீடு க்ளீன் பண்ண போகிறோம், கூழ் படைக்க போகிறோம்ல, அதனால் சரி நம்ம இன்றைக்கி காலையிலவே எல்லா வேலையும் முடிச்சுட்டேன்னா பூஜை பண்ணிவிட்டு அப்படியே இருக்கும். எங்கள் வீட்டில் வீடு கழுவுறது ரொம்பவே ஈஸிங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா தென்னந்தொடப்பம் வச்சு 2, 3 வாட்டி தேய்ச்சேன்னா பளிச்சுன்னு ஆகிடும். சீக்கிரம் கழுவி தள்ளி முடிச்சிடும். மாப் போட்டேன்னா அங்கேயும் இங்கேயும் போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கணும். அது டைல்ஸ் தரைக்கு நல்லாயிருக்கும். பட்டு இந்த சிமெண்ட்டு தரைக்கு எனக்கு வந்து கழுவி தள்ளினா தான் பிடிக்குமே. ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும். பட்டுன்னு 2 பக்கெட்டு தண்ணி ஊற்றணுமா, தொடப்பத்தை வச்சு தேய்ச்சி விட்டோமான்னு இருக்கும். ஃபஸ்ட்டே என்ன பண்ணினேன்னா, நான் எப்பயும் போல் மஞ்சள் தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கழுவவே ஆரம்பித்தேன். மஞ்சள் தண்ணி தெளிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தென்னந்தொடப்பத்தை வச்சு நல்லா பைப்பை விட்டு தண்ணி பிடிச்சி கழுவி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து சீக்கிரம் காஞ்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாப்பை எடுத்து தொடச்சி விட்டேன். ஃபஸ்ட்டு ஹாலை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வராண்டா, அதுக்கப்புறம் திண்ணை, தெரு இது எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். கிச்சன் வந்து மேடை கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சன் துடைக்க ஸ்டார்ட் பண்ணேன். கிச்சன் துடைக்க போனேன்னா எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஹாலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் போய் நல்லா கழுவி தள்ளிட்டு ஒன்ஸ் அகெயின் மாப் போட்டு சும்மா துடைச்சி விட்டுடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணது. ஃபஸ்ட்டு எனக்கு இங்கே மாப் போட்டு முடிக்கவே வந்து 6 ஆகிடுச்சு. ஈஸியாக கழுவி தள்ளிட்டேன். பட் வந்து ஒரு சில டைம் என்ன பண்ணோன்னா, ஃபேன் போட்டு விட்டு காயுன்ட்டு சின்ன சின்ன இடத்துல தண்ணி லைட்டாக இருக்கும்ல, அப்படி இருந்துச்சுன்னா வெள்ளை வெள்ளையாக ஆகிடும். அதனால் மாப் போட்டு துடைச்சோன்னா அந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்காது. உப்பு தண்ணியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன தான் தேய்ச்சி விட்டாலும் தரையில் வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அதுக்காக வந்து மாப் போட்டு துடைச்சிட்டோன்னா அந்த வெள்ளை வெள்ளைன்னு இருக்காது. சிமெண்ட்டு தரை பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து மாப்பை போட்டு துடைச்சி எடுத்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா அப்பா வந்து சரி நான் போய் தெருவில் போய் தண்ணி தெளிச்சிட்டு வரேம்மா, நீ வந்து இதை பண்ணிகிட்டே இருன்னாரு. எனக்கு கூட கொஞ்சம் அப்பா ஹெல்ப் பண்ணார். அதனால் வந்து எனக்கு வேலை ஹெவியாக தெரியல. தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு போய் தெருவில் வச்சார். வீடு எல்லாமே நல்லா நீட்டாக கழுவி தள்ளி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மணி ஒரு 7 மாதிரி ஆகிடுச்சு டீ குடிக்கிறதுக்கே எனக்கு. அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா வெயில் வரல, மழை வர மாதிரியே இருந்துச்சு. கிளைமேட் என்னவோ 2 நாளாக அப்படி தான் இருந்துச்சு. ஆடி மாதன்றதுனால நல்ல காற்று சூப்பராக இருந்துச்சு இருக்கிறதுக்கே. ஒரு மரம் கூட அசையாமல் நிற்கலை, அவ்வளோ காற்று கீழே விழற மாதிரி நல்லா இருந்துச்சு. 8 மணி போல் பூஜை பாத்திரம்லாம் கழுவி கொடுத்தேன். அம்மா பொட்டு வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே அந்த மாதிரி போச்சு. நைட்டு வந்து இட்லி, தோசை அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு விட்டுட்டோம். அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சி பூஜை பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. முருங்கைக்கீரை பொரியல், அதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டைக்கு நான் மாவு இது பண்ணினேன், வடை செஞ்சேன். முருங்கைக்கீரை பொரியலுக்கு கடைசியாக வந்து வேர்க்கடலை உடச்சி போட்டேன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் நான் பண்ணினேன். மீதி எல்லாம் அம்மா பண்ணிட்டாங்க. குக்கிங் ஒர்க் எல்லாமே முருங்கைக்காய், கத்திரிக்காய் பொரியல், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் சாம்பார் வச்சுட்டு கூழ் வந்து நேற்று நைட்டே செஞ்சு முடிச்சிட்டோம். அன்றைக்கி அப்போ மட்டும் அடுப்பு மேடையை மட்டும் துடைச்சிட்டு கூழ் செஞ்சேன். பானையில் தான் செஞ்சது. அதுக்கப்புறம் படைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணாங்க. நான் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமில் வச்சேன். இலையெல்லாம் போட்டு எல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ணியாச்சு. சாரீ வந்து ஆல்ரெடி நான் கடையில் வாங்கிட்டு வந்தது தான், ஷைனிங் சாரீ தான் வாங்கிட்டு வந்தேன். எப்பயுமே படைக்கிறதுக்கு முன்னாடி சாரியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு
காய வச்சு அதுக்கப்புறமா படைப்போம். நம்ம வீட்டில் வந்து புடவை இந்த மாதிரி முறுக்கி வச்ச மாதிரி வச்சு படைக்கிறது. ஸோ அது கூட சரடு, அதுக்கப்புறம் வளையல், மஞ்சள், குங்குமம் இது எல்லாம் வச்சு படைச்சாச்சு. அண்ட் தென் கூழ் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சு இந்த மாதிரி சின்னதாக ஒரு கோலம் போட்டு அதில் இலையில வச்சு இங்கேயும் வெளியில் படைப்போம். வெளியிலையும் படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே எடுத்துகிட்டு போய் படைக்கிற பழக்கம். படைக்கிறதுக்கு வந்து கொழுக்கட்டை மட்டும் சிம்பிளாக செஞ்சிட்டோம். அந்த வந்து பூர்ணம் வச்ச கொழுக்கட்டை செய்யலாம் தான் பிளான் பண்ணோம். பட் வந்து டைம் இல்லைன்றதுனால இதை மட்டும் செஞ்சிட்டோம். பருப்பு பாயாசம், அதுக்கப்புறம் வந்து உளுத்தம் பருப்பு வடை தான், கடலப்பருப்பு வடை செய்யலை. வாசலில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வச்சு படைக்க ஆரம்பித்தோம். செம்ம காற்று, விளக்கே ஏற்ற முடியல. சரின்னு சொல்லிட்டு சின்னதாக சில்வர் குண்டா எடுத்துகிட்டு வந்து அது உள்ள விளக்க வச்சு அதுக்கப்புறமா விளக்கேற்றி அப்புறம் தான் சாமி கும்பிடவே ஆரம்பித்தோம். வெளியிலையும் இந்த மாதிரி ஒரு சொம்பில் கூழ் வச்சு படைச்சிடுவோம். வெயில் மைல்டாக இருந்துச்சு, ஆனால் வந்து காற்று நல்லா இருந்துச்சு. வெயிலில் சூடாக இருக்க மாதிரியே தெரில. மணி 1 மணி போல் இருக்கும். படைச்சிட்டோம். படைச்சி 1:30க்கு எல்லாமே வந்து சாப்பிட்டோம். இதான் எங்கள் வீட்டு பூஜை ரூம். படைக்கிறதுக்கு தான் நான் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். மீதி எல்லாமே செம்பருத்தி பூ நிறைய பூக்கிறதால செம்பருத்தி பூவை வச்சிட்டோம். ஸோ இது வந்து மெயின் வாசப்படி. அதில் வந்து மாயிலை தோரணம் நல்லா நீட்டாக அழகாக கட்டியாச்சு. சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். இதில் வந்து 21 வைக்கலாம், அப்படி இல்லைன்னா 11 வைக்கலாம். 21 வச்சு கட்டிட்டு ஃபைனலி பூஜை பண்ணி சாப்பிட்டாச்சு திருப்தியாக. மணி ஒரு 2 போல் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருந்துட்டு அப்படியே ஒரு 1 ஹவர் தூங்கிட்டேன். என்னதான் இருந்தாலும் நம்ம அம்மா வீட்டில் இருக்க மாதிரி வராது. என்னோடய வீட்டில் எனக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும்னா, ஃப்ரீயாக இருக்கும், காற்று நல்லா வரும், நமக்கு லைட்டே தேவையில்ல. 6 மணிக்கு மேலே தான் லைட்டு போடுவோம், கதவு அந்த மாதிரி திறந்து வச்சிட்ருப்போம். ஆனால் எனக்கு வந்து இங்கே மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபுல் டே கதவு க்ளோஸ்லேயே இருக்கும். நேச்சுரல் காற்று உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அண்ட் தென் வெளிச்சமும் இருக்காது. லைட்டு போட்ட மாதிரி இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டே ஃபேனில் இருக்க மாதிரியே இருக்கும். எனக்கு இங்கே ஃப்ரீயாக இருக்கும். ஜாலியாக பின்னாடி உக்காந்துட்டு கிளி சவுண்டு இதெல்லாம் பார்த்துடலாம். பின்னாடி தோட்டத்து பக்கம் போனோன்னா டைம் போகிறதே தெரியாது. நாங்கள் நிறைய வெரைட்டி ஆஃப் செடி வச்சுருந்தோம். எல்லோரும் மேரேஜ் பண்ணி முடிச்சிட்டோன்னே அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் அப்படியே விட்டாச்சு. ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோவிலே நான் சோம்பு காமிச்சிருப்பேன். அண்ட் தென் பூசணிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை எப்பயுமே ஏமாத்தாதுன்னு சொல்லுவாங்க. பூசணி கொடி போட்டேன்னா ஒரு காய் விடும். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காய் விடும்போது வந்து ஒரு சிலது வந்து அழுகி போயிடும். மற்றதெல்லாம் வந்து காய் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வரும். இந்த டைம் வந்து ஒரு 4 பூசணிக்காய் நல்லா வந்திருக்கு. நம்ம ஒரு சில டைம் என்ன தான் மாடர்ன் லைஃப் விரும்பினாலும் சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி பச்சை பசேல்னு ஒரு இடத்த பார்த்தா தான் மைண்டு ரிலாக்ஸாகவே இருக்கும். எனக்கெல்லாம் அப்படி தான். என்ன தான் வந்து நான் சென்னையில் வேலை செய்யும்போது கூட கொஞ்ச நாள் அந்த லைஃப் பிடிச்சிது. அகைன் அங்கேவே இருக்கிறதுக்கு என்னவோ ஒரு மாதிரி டைட்டாக இறுக்கமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இதே நம்ம ஊர் பக்கம்லாம் வந்து போனோன்னா அந்த ஃபீல் வந்து மாறி ரொம்பவே ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் அப்பா எப்படா இந்த ஊர்லேருந்து போவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு இடம் போய் பார்த்தா தான் தெரிஞ்சுது, தண்ணி சாதம் சாப்பிட்டா கூட நம்ம சொந்த ஊர்லேருந்து சாப்பிட்டா தான் நமக்கு திருப்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு. உண்மையிலேங்க வெளியூரில் வேலை செய்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. என்ன தான் நம்ம பெரிய பெரிய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் நம்மளோட நேட்டிவ் பிளேஸில் தண்ணி குடிச்சிட்டு இருந்தாலும் அதோட சுகமே தனி தான். மோஸ்ட்லி இந்த டைமில் வந்து மஞ்சள் போட்டு நல்லா வளர்ந்துரும். போட்டிருக்கோம் ஒரு 2-3 செடி நல்லா வளர்ந்துடுச்சு. மற்றதெல்லாம் இப்போ தான் வளர ஆரம்பிக்குது. காரக்கொடிக்கீரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சின்னதாக ஒரு வந்து கோரக்கிழங்கு மாதிரி தான் இருக்கும். அதை போட்டோன்னா நல்லா வளர ஆரம்பிச்சிடும். நம்ம கீரையை பறித்து சாம்பார் விட்டு வச்சுக்கலாம். கடைஞ்சோன்னா வந்து காரம் ஆரம்பிச்சிடும். இது நல்லா காரமாக இருக்கும். அதனால் புளி காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டு தான் சமைப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து இயற்கையோடு ஒன்றிய வாழ்க்கை மாதிரி எங்கள் வீட்டுக்கு 2 சைடுமே ஃபுல்லாக செடி தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து நல்ல செடியும் இருக்கும், மற்ற தேவையில்லாத செடியும் இருக்கும். பட் செடி இருந்துட்டு போட்டோம், பார்க்குறதுக்கு பச்சை பச்சைன்னு நல்லா இருக்கேன்னு விட்டுடுவோம். சோம்பு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருந்துச்சுங்க. எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வரும்னுட்டு. பட் அது எந்த டைமில் அறுவடை பண்ணுறதுன்னு தான் தெரியல. செடியிலே விட்டோம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் ரேஞ்சுக்கு வந்துடுச்சு காஞ்சி. அதுக்கப்புறமா தான் வந்து கொஞ்சம் முத்தினா மாதிரி ஆயிடுச்சு. சரி கட் பண்ணி அப்படியே நம்ம வந்து நிழல்லே காய வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டெல்லாம் ஸ்கூல்லேருந்து வந்தேன்னா வீட்டில் நிறைய கனகாம்பரம் செடி இருக்கும். ஒரு சிலது தண்டு பெருசாக இருக்கும், ஒரு சிலது காம்பு சின்னதாக இருக்கும், பூ வந்து டார்க்காக இருக்கும், லைட்டாக இருக்கும். ஸ்கூலுக்கு வச்சுட்டு போகிறதுக்கே வந்து போட்டி போட்டுட்டு யார் ஃபஸ்ட்டு வந்து பறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பறித்து அந்த மாதிரி காலையில் கட்டி வச்சுட்டு போவோம். செம்பருத்தி பூவெல்லாம் வச்சுட்டு போவோம். இப்போ கனகாம்பரம் பூ செம்பருத்தி எல்லாம் வச்சாவே ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்க. மல்லி முல்லை வச்சா எதுவும் ஃபீல் பண்ணல. கனகாம்பரம் பூ வச்சுட்டு போனாவே பஸ்லலாம் ஆட்டம் நம்மள என்னவோ ஒரு மாதிரி ரொம்ப கிராமத்துலேருந்து வந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. நமக்கு அந்த பூ பிடிக்குது அதனால வைக்கிறோம். ஏன் அவங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியல.
ஃபஸ்ட்டெல்லாம் நான் சென்னைக்கு வேலைக்கு போகும்போது சாட்டர்டே சண்டே ஊருக்கு வருவேன். அப்போ வந்து ரெட் கலர் கனகாம்பரம் இருக்கும். அம்மா கொடுத்து அனுப்புவாங்க, வச்சுட்டு போவோம். வச்சுட்டு போனால் கண்டக்டர்லேருந்து எல்லாருமே ரெட் கலர் கனகாம்பரம் ஒரு மாதிரி கூப்பிட ஆரம்பித்தோடனே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது நம்மளை இந்த மாதிரி கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு. அப்போ அந்தளவுக்கு யாராவது ஏதாவது சொல்லிட்டு போட்டோம், விட்டுட்டு போகிற அளவுக்கு மைண்ட் இல்லை. சரின்னு சொல்லிட்டு பூ வைக்கிற ஆசையே எனக்கு போயிடுச்சுங்க. உண்மையிலே பூ வைக்கிறதே விட்டுட்டேன். ஆனால் மல்லிகைப்பூலாம் வச்சுட்டு போனால் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்புறமா தான் யோசித்தேன், அடுத்தவங்க சொல்கிறதுக்காக நம்ம வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்த மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலேங்க சிட்டிக்கு போனால் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த விஷயத்தில் நான் உண்மையிலே நல்ல விஷயம் சொல்லுவேன். பட் அங்கேயே தங்கி இருந்து லைஃப்பை வந்து மூவ் பண்ணுறதுன்றது எனக்கு வந்து செட் ஆகலை. எனக்கு வில்லேஜ் லைஃப் தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் போகணுமா, சம்பாரிச்சிட்டு நம்ம ஊர் பக்கம் வந்துடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருந்துச்சு. அதனால் போன அளவுக்கு என்னால் எந்த அளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். பட் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. என்னோடய லெவல்லேருந்து ஒரு படி மேலே போயிட்டேன்னு சொல்லலாம். அந்த விஷயம் அங்கே கற்றுக்கிட்ட விஷயம்லாம் எனக்கு இங்கே வந்து உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வந்து வீடியோ பிடிச்சா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் என்ன கற்றுக்கிட்டீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.